வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து வெளியே வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மஞ்சரி போன ஃபீலிங்காக இல்லை விஜய் சேதுபதி கொடுத்த அட்வைஸாக என்னென்னு தெரில. ஸோ அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஜாக்லின் அங்கேருந்து வராங்க. முத்துக்குமரன் நீ ஏன்ட்ட மட்டும்தான் பேசி ஆகணும் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஏன் உள்ளவங்களாம் மனுஷனாக தெரியலையா, ஏம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லை மஞ்சரி இருந்தால் மஞ்சரிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், அவங்க போயிட்டாங்க, இப்போ என்கிட்ட தானே நீ பேசி ஆகணும் அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அண்ணா சொன்னது வந்து ரொம்ப கன்சர்னாக இருந்துச்சு. ஸோ எனக்காகவே சொன்னது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு முத்துக்குமரன். ஆமாம் முத்துக்குமரா, உண்மையிலே உன் மேலே ரொம்ப கன்சர்னாக இருக்கார் அவர். எனக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டாரா அப்படின்னு எனக்கே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. என்ன சொன்னார் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து கரை தட்டிடாதீங்க முத்துக்குமரன். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாருமே லேர்ன் பண்ணி ஆகத்தான் வேணும். ஸோ என்றைக்கு நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டோமோ அன்றைக்கி வந்து நம்மளுடைய லேர்னிங் முடிஞ்சிடும், அதோட நம்ம இதுவும் முடிஞ்சிடும். எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து நிறையா பேரை பார்த்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். பட் நான் கற்றுக்கிட்ட ஆளுங்க முன்னேறவே இல்லை, ஆனால் நான் கற்றுருந்துருக்கேன். ஆனால் நான் முன்னேறிட்டேன். அதுக்கு மீன்ஸ் வந்து நான் வந்து இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். நான் கற்று எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் வந்து முடிச்சுக்கரல. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார். அதை தான் வந்து முத்துக்குமரன் வந்து ஜாக்லின்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த முத்துக்குமரன் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கற்றுக்கறணும், நிறையா வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நல்லா வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜாக்லின் சொல்கிறாங்க, மஞ்சரி வந்ததுக்கப்புறம் நம்ம கேம்ஸ்லாம் கொஞ்சம் மாறிச்சு. ஸோ கேம்ஸ் மாறிச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் தெரியாமல் இல்லை, பட் வந்து அவங்க வந்து நம்ம கேம்ஸ் வந்து சேனலைஸ் பண்ணாங்க. அதான் லாஸ்ட் வீக்கும் உன்ட்ட ட்ரை பண்ணாங்க, பட் நீ தான் வந்து அவ்வளோவா பேசாமல் விட்டுட்ட அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் சொல்லாங்க. அப்படி இல்லை லாஸ்ட் வீக் வந்து நிறையா பேர் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மஞ்சரியும் ஒரு ஆள் கேள்வி கேட்கவும் என்னால் அதை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியல, அதான் இதாகிடுச்சு அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஏன் நான் சாப்பாடு போட சொன்னதுக்கு மஞ்சரி வந்து சாப்பாடு போடாமல் விட்டுருச்சு அப்படின்னு வந்து முத்துக்குமரன் கேட்குறாரு. அதுக்கு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க, அவங்க வந்து எமோஷ்னலாக இருந்தாங்க, நீ வந்து நல்லா பேசுவ அப்படின்னு. பட் நீ வந்து அவங்கள கண்டுக்கிறாமல் விட்டுட்ட. போன வாரம் நீ ஒரு பதட்டமாகவே இருந்த, அதை வந்து மஞ்சரி வந்து உன்ட்ட சொல்லி புரிய வைக்க பார்த்துச்சு. ஆனால் நீ வந்து அதுக்கான டைம் கொடுக்கல, ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. மேபி இருந்திருக்கலாம், லாஸ்ட் வீக் கொஞ்சம் இதாக தான் பதட்டமாக தான் இருந்தேன், ஓகே வீடு பார்த்துக்கலாம், வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துக்குமரன் வந்து ஜாக்லின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய 2 பேருடைய கான்வர்சேஷன் வந்து அந்த கேம்ஸை தாண்டி எப்படி விளாடலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் யாரோ என்னென்ன ரீசனுக்காகவும் வெளியே போயிருக்காங்க. ஸோ இது நாள் வர மக்கள் என்னை வந்து ஓட்டு போட்டு இங்கே காப்பாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அடுத்த 6 நாள் நான் எப்படி விளாட போகிறேன் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு. See you.